முதல்வர் ஸ்டாலினை ஒருமையில் பேசியது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கமளித்துள்ளார். நடைபயணம் அதுக்கு பேர் கரெக்டான பேர் சொல்லுங்க. நடைப்பயணம் தான் சொல்லுங்க. கரெக்டான பேர் சொல்லுங்க. சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல கரெக்டான பேர் சொல்லுங்க. சார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற தலைப்பு. கரெக்டான பேர் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? கேட்குறவங்க நீங்க தானே சொல்லணும். என்ன சொல்றாருன்னா யார் தான் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். வேற சுந்தரா டிராவல்ஸ் அந்த வீணா பண்ண உதயகுமார் சொன்னது. கோவில் நேரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவச பட்டா என்ன 10 ஆண்டு ஆட்சி இருந்தப்ப எங்க போச்சு இந்த வாக்குறுதி? குறிப்பா என்ன சொல்றாருன்னா திமுக வந்து கடுமையா விமர்சனம் பண்றாரு, அடிமை கட்சின்னு சொல்றாரு. அதே போல முதல்வரை குறிப்பிடும் போது உரிமையில குறிப்பிடுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய தரத்தை காட்டுகிறது. மக்கள் செல்வாக்கை இழந்ததால் தான் மக்களுடன் அவருடைய தரத்தை காட்டுகின்றது. அடிமை இயக்கம் யார் நடத்துகிறார்கள் என்பது அவர்களுக்கே புரியும். தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் பிரச்சார பயணத்திலே ஒவ்வொரு விதமான கருத்துக்கள். தனித்தே நின்று ஆட்சியை பிடிப்போம் என்பது ஒரு நாள் கருத்து. அடுத்த நாள் கருத்து நான் யாரும் இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை பிடிப்பேன் என்று அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்பது அடுத்த நாள் கருத்து. பாரதிய ஜனதாவிலே அமித்ஷா அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இந்த கூட்டணியுடைய முடிவு என்று அவர்களுடைய கருத்து. இவர்களுடைய கருத்து அடுத்த நாளே நாங்கள் எடுக்கின்ற முடிவு, நாங்கள் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை என்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கின்ற புலவர் பெருமானாக இன்றைக்கு பல்டி பழனிசாமி தினந்தோறும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகின்றார். திமுக வந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெறும், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2வது முறையா ஆட்சி பொறுப்பேற்பார்னு சொல்லிட்டு வரீங்க. ஆனா திமுக வந்து பல தோல்விகள், மோசமான தோல்விகள், ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ இருக்க கடந்த 3-4 ஆண்டுகளாக விமர்சனங்கள் பெயர்ல கடுமையான அரசியல் கட்சி தலைவர்களை கடும் விமர்சனங்களை உருவாக்குவது ஏற்றுக்கூடிய அரசியலுக்கு வந்து நல்லதான். இந்த கேள்வியெல்லாம் திமுக தலைவர் கேட்டுக்கணும். எப்படிலாம் இன்னைக்கு பேசினாங்க நல்லா பாருங்க. எவ்வளவு கீழ்த்தரமா பேசினார் முதலமைச்சரும் திரு துணை முதலமைச்சர் எப்படி பேசுறான்னு உங்களுக்கு எல்லா ஊடகத்திலும் இருக்கே கிடையாது. நான் அப்படி யாரையும் பேசவே இல்லை. எந்த இடத்துலையுமே நான் வந்து மரியாதை குறைச்சா பேச மாட்டேன். எங்க உரிமையில பேச சொல்ல சார், பொதுவா இருக்கிறீர்களா? நான் வந்து பொறுப்பல்ல, என்னை பத்தி தான் நான் பேசுறேன். ஒருமையில எந்த இடத்துல நாங்க இதுவரைக்கும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் மக்களே கேள்வி கேட்கிறேன். நான் பேசுறது தப்பா? நாங்க மேடையில் பேசும்போது கூட அதாவது சில நேரத்தில் வேகமா பேசிக்கிட்ட பொழுது நீங்க அது வந்து தவறு நீங்க எடுத்தீங்களா? என்னை பற்றி எவ்வளவு நல்லா கேளுங்க. புழுவாட்டம் ஊர்ந்து போனாங்க. இதா பேசுறது. ஒரு முதலமைச்சரை புழுவாட்டம் இணைஞ்சு போறாங்க. இன்னொருத்தர் பேசுறாரு, அது வேண்டாம். உதயநிதி என்ன பேசுறாரு? உதயநிதி அவர்கள் என்ன பேசுறாங்க? எல்லாம் வந்து இந்த ஊடகத்தின் மூலமாக அவர்கள் போல நான் நடந்து கொள்வது, நான் வந்து அது எங்களுக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லாத முடியும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி.